என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். பொடி வந்து நமக்கு மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சுங்க. இது என்ன பொடின்னு தெரியுங்களா? பொரியலுக்கு போடுற மேல் பொடி, அப்புறம் இட்லி பொடி, தோசைக்கு போட்டுக்கலாம், பணியாரத்துக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாங்க. செம்ம டேஸ்டா இருக்குங்க இந்த பொடி. வாங்க இந்த பொடியை எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். இந்த சூப்பரான பொடி தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாங்களா? பாசி பயிறு 100 கிராம், உளுந்து, வெள்ளை உளுந்து, முழு உளுந்துங்க, உடச்ச உளுந்தும் போட்டுக்கலாம், கருப்பு உளுந்தும் போட்டுக்கலாம். 50 கிராம் வெள்ளை எள்ளு, அதேமாரி கருப்பு எள்ளும் போட்டுக்கலாங்க. வெள்ளை எள்ளு ஒரு 50 கிராம், துவரம்பருப்பு ஒரு 50 கிராம், புளி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நெல்லிக்காய் சைஸு, அதில் வந்து இது மாதிரி பிச்சு பிச்சு அந்த அதுக்குள்ளே இருக்கிற ஓடு, அந்த நார் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. உப்பு வந்து 2 டீஸ்பூன், இது எல்லாம் சேர்த்து நமக்கு வந்து ஒரு 200 கிராம் இருக்குங்க, அவ்வளோதான். அதனால் இதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் இருந்தால் போதும். உப்பு அதிகமாக தேவைப்படாது. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு 4 இனுங்கு எடுத்துருக்குறேங்க. ஒரு 10-20 மிளகாய் எடுத்துருக்குறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இந்த அளவு மிளகாய், 20 மிளகாய் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து ஏன்னா இது மேல் பொடியாக தான் போட போகிறோம். பொரியலுக்கோ அல்லது இட்லி பொடிக்கோ இல்லை தோசைக்கோ மேலே போடணும். நமக்கு இந்த அளவுக்கு காரம், இந்த அளவுக்கு கொஞ்சமாவது காரம் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வாங்க ஒன்றொன்னா வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பயிறு, உளுந்தப்பயிறு எல்லாம் தனித்தனியாக வறுத்துக்கலாங்க. ஏன்னா ஒன்றொன்றும் ஒவ்வொரு மாதிரி வறுபடும். அதுக்காக நம்ம தனித்தனியாக வறுத்துக்கலாம். எல்லாமே நம்ம வந்து வெறும் வானொலியில் தாங்க வறுக்க போகிறோம். இப்போ இதை நம்ம வறுத்துக்கலாம். பாசி பயிறு வறுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வறுத்தா போதுங்க. நமக்கு இப்படி கலர் சேஞ்ச் ஆகும் போதே நமக்கு வாசம் வரும், எடுத்துக்கலாம். உளுந்து போட்டுக்கலாங்க. இதையும் அதே மாதிரி கலர் மாறுற அளவுக்கு நமக்கு வாசம் வர வரலும் வறுத்துக்கலாங்க. இதுவும் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ எடுத்துடலாம். உளுந்து எடுத்துக்கலாம். துவரம் பருப்பு போட்டுக்கலாங்க. நம்ம துவரம் பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. துவரம் பருப்பு வறுத்துச்சுங்க, இந்த அளவுக்கு வறுபட்டுறணும். இதை எடுத்துக்கலாம். அடுத்து எள்ளு போட்டுக்கலாங்க. எள்ளு போட்டானே வடிக்குது பாருங்க. ஏன்னா எல்லா பொருளும் நம்ம வறுத்தோம் இல்லைங்களா? சட்டி நல்லா சூடாக இருக்குது. ரொம்ப சிம்மில் வச்சுட்டேன், நல்லா வடிக்குது. இந்த மாதிரி எள்ளு வந்து நல்லா பொரிஞ்சு வரணுங்க. கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினா போதும், ரொம்ப கலர் மாற வேண்டாம். லைட்டாக எல்லாம் பொரிஞ்சு வருது பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா எல்லாம் கம்ப்ளீட்டாக பொரிஞ்சிரும். போதுங்க, எடுத்துக்கலாம். பிகினர்ஸ் தான் இப்போ தான் புதுசாக கற்றுக்கிறீங்க சமையல்லாம். இந்த மாதிரி பொரியும் போது இப்படி மூடி வச்சுருங்க. அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் வச்சுருங்க. மூடி வச்சுன்னு அது பாட்டுக்கு தானாக பொரிஞ்சிரும். அவ்வளோதான், எல்லாம் பொரிஞ்சிச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கருவேப்பிலையில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரலும் வறுத்தா போதுங்க. இங்கே பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம புளி வச்சுருந்தோம் இல்லைங்களா? அந்த புளியை போட்டு கொஞ்சமாக அப்படியே லைட்டாக வறுத்துக்கலாங்க. நம்ம அரைக்கிறோம் இல்லைங்களா? அதனால் லைட்டாக வறுத்தாதான் அது நல்லா அரைப்படும். அதுக்காக புளியில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரலும் அப்படியே சட்டி சூட்லேயே சீக்கிரமாக ட்ரை ஆயிரும். ட்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம மிளகாய் வந்து ஒரு 10-20 மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். அந்த மிளகாவும் போட்டுக்கலாம். மிளகாய் வந்து நெடி வராது. உப்பு போட்டு வறுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நெடி வராது. அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. நீங்கள் மீடியமாலாம் வைக்க வேண்டாம், சிம்மிலே வச்சுக்கோங்க. போதுங்க, நம்ம நிறுத்திடலாம். இப்போ கடைசியாக பெருங்காயம் போட்டுக்கலாங்க. கட்டி பெருங்காயமாக இருந்ததுன்னா ஒரு கொஞ்சமாக அந்த பெருங்காயம் பொரியிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்து போட்டுக்கோங்க. என்கிட்ட கட்டி பெருங்காயம் தீர்ந்துருச்சுங்க, நான் தூள் பெருங்காயம் போட்டுக்கிறேன். தூள் பெருங்காயத்தை வந்து நம்ம எல்லாம் வறுத்து முடிச்சிட்டோங்களா, கொஞ்சம் சூடாகவே இருக்குது. இதில் போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டோம்னா அந்த பருப்போட சூட்லேயே இந்த பெருங்காயம் வந்து கொஞ்சம் இதாயிருங்க. பெருங்காயமும் லைட்டாக வறுத்த மாதிரி ஆயிரும். இது சூடாக இருக்குதுங்க, அவ்வளோ சூடாக இருக்குது. வெயிலுக்கு எதுக்கும் நல்லா சூடாக இருக்குது. வறுத்த சாமான்கள்லாம் ஆறிடுச்சுங்க. இந்த பருப்பு வகையும் ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உப்பையும் மிளகாவும் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ இந்த மிளகாவை வந்து நம்ம மிளகாய், உப்பு,
புளி இது மூணையும் அரைச்சாச்சுங்க. ஏன்னா உப்பெல்லாம் எல்லாம் ஒன்றா போட்டுருச்சுன்னா உப்பு அரைபடாது. அதுக்காக தான் மிளகாவெல்லாம் 1-2 தான் அரையும். அதுக்காக நான் இதை மூணையும் ஒன்றா போட்டு அரைச்சாச்சுங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க, இப்படி குறைன்னு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பருப்பு போடும்போது நல்லா இன்னும் நல்லா மைய அரைச்சிரும். இப்போ இந்த பருப்பு வகையெல்லாம் போட்டுக்கலாங்க, போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கங்க. ரொம்ப மையாக அரைக்க வேண்டியது இல்லைங்க, இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு நம்ம நறுன்னு இருந்தால் போதும். இந்த மிக்சியில் அரைச்சதுனால கொஞ்சம் சூடாக இருக்குதுங்க, ஆறட்டும். நம்ம மிக்சியில் அரைச்சதுனால நம்ம கொஞ்சம் சூடாக இருந்துச்சுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. நல்ல ஒரு டைட்டான டப்பாவிலேயே போட்டு வச்சுக்கோங்க. நமக்கு இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்கும் நம்ம இது பொடியாகவே, இட்லி பொடியே, தோசை பொடியாகவே, பணியார பொடி அது மாதிரி நமக்கு போட்டு நல்லா ஒரு பரட்டி கொடுத்தா அவ்வளோ டேஸ்ட்டாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க. டெய்லி நம்ம பொரியல் பண்ணுவோம். பொரியலில் காய் வெந்ததுக்கு அப்புறம் நீங்கள் உப்பு காரம் மட்டும் கொஞ்சம் குறைச்சி போட்டு இதை ஒரு பொடி போட்டு 1 டீஸ்பூன் காய் நீங்கள் எந்த அளவுக்கு பொரியல் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 1 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். போட்டு நல்லா பெரட்டி எடுத்து சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பார்த்தோன்னா நீங்கள் விட்டுறாதீங்க, இதை ட்ரை பண்ணுங்கள். 200 கிராம் நான் எந்த அளவு சொல்லணுமோ அந்த அளவு மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. இது நமக்கு ஒரு 3 பேர் அந்த மாதிரி இருக்கிற ஃபேமிலியில் ஒரு மாதத்துக்கு வருங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதிகமாகலாம் அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.